வாட்ஸ் ஆப் லேடிஸ் கொடுத்த பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் தமிழ் எபிசோட் என் பேய் கதை. ஸோ இந்த வாரம் மறுபடியும் என் கூட எழுந்திட்டீங்க உங்கள் நான் சபரிதரன். என் கூட பேய் கதை பேச தான் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ வாரம் வந்துட்டு நம்ம கான்டென்ட்லாம் போயிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னு ஒரு தன்னம்பிக்கையோட உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறது இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எபிசோட் வந்து சனிக்கிழமை வருதா? ஓகே, இந்த வாரம் ஸ்டார்டிங் அதாவது மண்டே வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஓகே, நான் வந்துட்டு என்ன ஸ்டோரி போட்டிருந்தேன்னா, ஓகே, பேய் கதைக்கு இந்த வாரம் கொண்டென்ட்ல, அதனால் உங்ககிட்ட கொண்டென்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஏதாச்சும் தாட்ஸ் கொடுங்க. எப்படின்னா, நான் அந்த ஒரு கொஷின் மாதிரி இருக்குல்ல ஐஜியில், அதில் கேட்டிருந்தேன் மக்களே. ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு ஐஜியில் வந்துட்டு கொண்டென்ட்ஸ் ஏதாவது தாட்ஸ் மிஸ்டரி கேசஸ் பற்றியா இல்லை மோனா பேண்டி காராக்கேவை எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் உங்களோட தாட்ஸை கொடுங்க போட்டிருந்தேன். ஓகே, ஆன்சர் வந்துச்சு சாப்பிடலாம். என்ன ஆன்சர் இது? அப்புறம் நானும் சிரிக்கிற மூஞ்சி போட்டுட்டு ஸ்டோரி அப்லோட் பண்ணிட்டேன். ரெண்டாவது இது இருந்துச்சு, உங்கள் ஜிஎஃப் கிட்ட பேசலாம் பா அப்படின்னு. ஏய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையாடா, என்னடா ஜிஎஃப் இது போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஸ்டோரி போட்டதுன்னா, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அந்த மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கு பார்த்து சிரிப்பு மஞ்சி வந்து ரிப்ளை பண்ணியிருந்துரு. ஸோ மூணாவதாக ஒருத்தங்க கிட்ட இருந்தாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டோரி உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கண்ணே. இதில் எங்கங்க பேய் கதைக்கும் லவ் ஸ்டோரிக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லா படிக்கிற மையம் வேறு அப்படி சொன்னேன். என்ன போடியா விடுக்க என்னது, நம்ம வந்துட்டு கண்டென்ட் தான் தேடுறோம், இது என்ன லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். இன்னொருத்தர் யார் மெசேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம நடிப்பு மன்மதன், நம்மளுடைய தமிழ் பிச்சு நாயகன் மணிஷ்குமார் அவர் வந்துட்டு எபிசோட் 3 வந்தார். அவர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, தூங்கலாம்னு. ஐயோ நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட் செய்கிறதான்டா கேட்குறேன், ஆனால் நீங்கள் தூங்கலாம் சாப்பிடலாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. ஆனால் எதுவும் ஒரு மெசேஜ் கூட நல்லா வரலையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஸோ பிரதர் நீங்கள் வந்துட்டு மிஸ்டரி கேஸ் பற்றி நீங்கள் வந்துட்டு எப்படின்னா மிஸ்டரி கேஸை பற்றி பிஞ்சாங் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நானும் மிஸ்டரி கேஸ் பற்றி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வாரம் ஒரு புதிய கண்டென்ட்டோட நம்ம வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது. என்ன கண்டென்ட் இருக்குது அது முன்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக தமிழ் பிக்சர்ஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து தமிழ் பிக்சர்ஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுங்க. ஸோ இந்த வாரம் எபிசோடு கூட போகலாம். இது தமிழ் பிக்சர்ஸ் வழங்கும் சபரிதரனின் பேய் கதை பாட்காஸ்ட் சீசன் 1. ஸோ மக்களே பார்த்தீங்க, இந்த வாரம் வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது. ஸோ டுடே வந்துட்டு நான் என்னோடய ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேய் கதை, நீங்கள் இப்போ பேய் கதை பிளேலிஸ்ட் திறந்து அந்த பாட்காஸ்ட் பிளேலிஸ்ட்டை திறந்து பழைய எபிசோடு தேடி பார்த்தாலும் உங்களுக்கு பிடிச்ச இந்த பழைய எபிசோட் பார்த்தாலும் சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வந்துட்டு நீங்கள் தமிழ் பிக்சர்ஸில் கேட்டாலும் சரி, ரியாக்ஷன்ஸ் தவிர பேய் கதை பாட்காஸ்ட் வந்து நான் வந்து புதுசாக சாப்டர்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் நான் பேசுகிற பிடிக்கலன்ட்டாங்க, கதை கேட்க தான் பிடிச்சிருக்கு. சில பேர் கதை கேட்க பிடிக்கல, பேசுகிறதா பிடிச்சிருக்காங்க. சில பேர் 2 பேர் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிற மக்களுக்கு என்னென்னா, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே இன் திஸ் வீடியோன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தட்டினீங்கன்னா சாப்டர்ஸ் வரும். எப்படின்னா இன்ட்ரோவில் இது, அப்புறம் என்னோட கதை, காலர் கதை, இந்த மாதிரி சாப்டர்ஸாக பிரித்து வச்சப்போ நீங்கள் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்ப்பீங்கன்னா தெரியும். இப்போ வர பாட்காஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. சரி, நம்மளும் ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம்ல, நம்மளும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி போட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாம் நான் போட்ட எல்லா எபிசோட்லேயும் வந்து சாப்டர்ஸ் போட்டேன். அதே மாதிரி இந்த எபிசோட சாப்டர்ஸ் போட போகிறேன். அதனால் உங்களோட ஆதரவை மேலும் மேலும் கொடுங்க. ஓகே, ஸோ இந்த வார கதை வந்துட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நடந்த கதை. இப்போ என்னென்னா,
அது என்னது, ஒரு எண்ணெய் ஊத்துற இதா தமிழ் என்னமோ சொல்லுவாங்க தெரியல. ஆனால் பெட்ரோல் ஸ்டேஷன் நடந்துக்காரு. இது என்ன பெட்ரோல் ஸ்டேஷன்னா பிஹெச்பி தெரியுமா? ஏற்கனவே அது பேர் பிபி பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்துச்சு. அது இப்போ வந்து இடைப்பட்ட காலத்தில் அது பேரை மாற்றுறாங்க. அது பேர் வந்து பிஹெச்பி. ஸோ இந்த இதில் தான் நம்மக்கிட்ட வந்துட்டு கதை இருக்கே. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்துட்டு வேலை செய்கிறோம்ல, பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வேலை செய்கிறார். அவர் வந்துட்டு முன்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் சைட்டில் கொண்டோ கட்டுற இடத்துல. ஆனால் அவர் வந்துட்டு அந்த வேலை சரிப்பட்டு வரல, ரொம்ப வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே வேலை மாற்றம் செஞ்சுட்டு அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச இடத்த கேக்கியில் வேலை செஞ்சார். கேக்கிலேயே சரிப்பட்டு வரல, 7-11 99 அந்த மாதிரி போணுச்சு. அப்புறம் தான் அவரோட ஃப்ரெண்டோட அக்கா ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் வேலை செய்ய, சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், உன்னால் ஃப்ரீயாகவும் வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்போது இவர் என்னென்னா பெட்ரோனஸில் வேலை கட்டிருக்காரு. அங்கே வந்துட்டு ஆள் பேக்காக இருந்ததுனால அவருக்கு வேலை கொடுக்கல. சக்குன்னு என்ன பண்ணார், பிஹெச்பி பெட்ரோல் பண்ணார். ரெண்டாவது தான் அங்கே வந்துட்டு ஓகே எங்களுக்கும் ஜவாத்தான் குறவதாக இருக்குது. ஜவாத்தான்னா என்னமோ சொல்லுவாங்களே, சொல்லுவாங்க வேலை வாய்ப்புகள், நான் தமிழ் சொல்லிடுறேன். வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, சரி நீங்களும் வந்து வேலைன்னு சொல்லிட்டு அவருக்கு நைட் ஷிஃப்ட் கொடுத்துறாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க போனீங்கன்னா 7 மணி ராத்திரி 7 மணிலேருந்து ராத்திரி 10 மணிலேருந்து காலைல 7 மணி இருக்கும் நைட் ஷிஃப்ட்டு. பொதுவாக அந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷன் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா, இங்கே தான் வைக்கிறாங்க கதையில் ட்விஸ்ட்டு. இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து நடுக்காட்டுக்குள்ளே இருக்குது. நடுக்காட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு காடான ஏரியா. அது சிட்டி ஏரியாவும் கிடையாது, ரொம்ப காடு ஏரியாவும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்குது. ஆனால் அந்த பிஎஸ்பி பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் வெளியே போய் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி தெரியும், ஒத்தை அடிப்பா தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு செடி புதிரை, கொஞ்சம் காடு மாதிரி தான் என்னது சொல்லியிருந்தாங்க அந்த பாட்காஸ்ட்டில். காடு தான். ஆனால் வந்துட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மக்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி பிஹெச்பி பெட்ரோல் ஸ்டேஷன் சரி ராத்திரி டைமில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பயப்படாமல் நீங்கள் வந்துட்டு வேலை செய்யணும். அப்படி பயந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலையை விட்டு நீக்க விளங்கிடும். அதனால் ஸோ இவர் என்ன பண்ணார்னா, மனசு தீர்த்தி வச்சுட்டுக்கிட்டு சரி ராத்திரி வேலை தானே, ராத்திரி 10லேருந்து காலைல 7, நார்மலான 8 ஹவர்ஸ் வேலை, நார்மலான 7 ஹவர்ஸ் வேலை தான் செஞ்சிடும் சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு அங்கே இருந்தாங்க. ஓகே, அங்கே வேலை செய்கிறவங்க வந்துட்டு ராத்திரி ஷிஃப்ட்டில் வந்துட்டு பிஎஸ்பி பெட்ரோல் அந்த அவரோட வேலை செய்கிற பெட்ரோல் வந்துட்டு அவரும் அவரோட கிளீனர் ஃப்ரெண்டும் அவங்க வந்துட்டு யாருன்னே தெரியல, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க. கிளீனர் ஃப்ரெண்டும் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த கிளீனர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, டி பார்த்து மச்சான், இங்கே பார்த்து பக்குவமாக இருந்திருக்கோ, இங்கே ராத்திரி ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர்னா அது சொல்லியிருக்காரு இல்லையா, கோஸ்ட்டை தான் சொல்லியிருக்காரு ரெகுலர் கஸ்டமர்னு. ஆனால் அவர் வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம போதனை பண்ணோம்னா அங்கே ஏதாவது உருவம் நிற்கிது, நம்ம அதை போதனை பண்ணோம்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு பயமுறுத்து செய்யும், இல்லைன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணோம். அதனால் நீ வந்துட்டு பயப்படாமல் கொஞ்சம் தடங்க மனசோட இரு அப்படின்ட்டாரு. ஓகே, அவரும் அந்த மாதிரி போயிட்டாரு. ஒரு 2 வாரத்துக்கு எந்த இதுவுமே இல்லை, எந்த சம்பவம் நடக்கல, எதுவுமே இல்லை. ஆனால் 3ஆவது வாரத்தில் வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, இது வந்துட்டு ஒரு குட்டி சம்பவம் தான். ஆனால் இதுவே அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய பயத்தை மூணுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த இப்போ ராத்திரி வேலை செய்யணும் மொத்தம் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 15 பம்மா 20 பம்மா இருக்கும். ஓகே, 20 பம்ப் இருக்கும். அதில் வந்துட்டு 12ஆவது நம்பர் பம்பில் வந்துட்டு இப்போ யாராவது வந்து அங்கே கிரெடிட் கார்டு கட்டி எண்ணெய் ஊற்ற போகிறாங்கன்னா இவருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டு ராத்திரி வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. வேலை இடத்துல மணி ஒரு 1-1:30 பார்த்துட்டு இருக்காரு. சக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, பம்ப் 12 வந்துட்டு யாரும் எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படின்னு. ஆனால் இவர் சிசிடிவி பார்க்குற, யாருமே இல்லை. அவர் அங்கே சிசிடிவி பார்க்கும்போது யாருமே இல்லை, காடி எதுவுமே இல்லை, ஒரு கோசமாக லைட் வண்டி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, ஓகே நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குமே மக்களே, கீழே வந்து காசு வருவாங்க. ஆனால் இது அந்த மாதிரி இது இல்லை, இது ரொம்ப பழசான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போல் என்னது அந்த இது மாதிரி இல்லை. இவர் இப்படி எட்டி பார்த்தாலே அங்கே இருக்க எல்லா பம்பும் 20 பம்பும் எல்லாமே தெரியும். ஸோ அவர் வந்துட்டு இப்படி எட்டி பார்த்துருக்காரு. அங்கே என்னன்னா ஆள் இல்லை, ஆனால் அந்த எண்ணெய் இது இருக்குது, அந்த அந்த எண்ணெய் ஊற்றுறது அது கீழே இருந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கு பெட்ரோலு. இவர் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ கிளீனர் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு டேய் அங்கே பாடுறா அங்கே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கே யாரும் எண்ணெய் ஊற்ற வந்தாங்க ஆனால் இங்கே நோட்டிஃபிகேஷன் வச்சு ஆனால் இங்கே யாருமே இல்லை நீ போய் என்ன பண்ணிடு அங்கே இது கொண்டு வச்சு வாக்கி டோக்கில் சொல்லிட்டாரு. வாக்கி டோக்கியா மைக் என்னமோ நினைக்கிறேன், மைக் தான் நினைக்கிறேன். அங்கே போய் சுத்தம் பண்ண சொல்லிட்டாரு. இவரும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இவர் வந்துட்டு சுத்தம் பண்ணுறாரு. இவர் கண்ணு சிசிடிவிக்கு போகுது. எதுக்கு சிசிடிவி போகுது? ஆனால் இவர் கண்ணு சிசிடிவி போகுது. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டாரு. என்னன்னா அங்கே கிளீனர் வந்துட்டு சுத்தம் பண்ணியிருக்காருல்ல, அவர் சுத்தம் பண்ணியிருக்கும் போது அவர் மேலே, அதாவது கிளீனர் தலை மேலே தலை அந்த தலையில் இந்த கிளீனர் ஐயோ அஜித் ஃபேன்ஸ், ஏகே ஃபேன்ஸ், தலை ஃபேன்ஸ் யாரோ கோச்சிக்காதீங்க. இது வந்துட்டு கதையில் இருக்குது. இந்த கதைனால தான் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். சாரி, மன்னிச்சுங்க. ப்ளீஸ் பிஹேவ் யுவர்செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். தலைக்கு மேலே தலை, அதாவது என்னன்னா பிணங்கள். ஏற்கனவே இதை பற்றி பேசலாம், ஏற்கனவே இதை பற்றி பேசிக்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ 19 எபிசோட் போயிடுச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. இதை பற்றி பேசியிருக்கேன்னு தெரியல மக்களே. ஆனால் அந்த பிணங்கள் எப்படி இருக்குன்னா ஃபோட்டோ கட்டுறப்பாருங்க, சரிதா? பிணங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரு தலை, உடம்பு இல்லாத தலை மட்டும் இருக்கிற ஒரு ஆத்மா. இது வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக்கான ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். இந்த இவன் பிளாக் மேஜிக் போய் தான் இந்த மாதிரி ஆகணும்னு ஒரு தீரிஸ் இருக்குது, தீசஸ் இருக்குது, தீசஸ்லாம் இருக்குது. இது நம்ம வர எபிசோடில் பார்ப்போம். அது வந்துட்டு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. இவர் வந்து பார்த்துட்டு அந்த உடனே கால் பண்ணி உடனே அந்த மைக்கில் சொல்கிறாரு. அந்த மைக்கு அந்த ஹெட்செட் மாதிரி போட்டுருவாங்க தெரியுமா இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில், அது எதுக்குன்னு இப்போ தான் எனக்கு இது. அப்போ கிளீனர் ஃப்ரெண்ட் கால் பண்ணி டேய் ஒன்றும் பார்க்காத, நீ தொடச்சிட்டியா? தொடச்சிட்டு இருக்க மச்சான். ஏன்டா? தொடச்சிட்டு எங்கேயும் திரும்பி பார்க்காம நேராக கடைக்குள்ளே வந்து, அதாவது மாட்டுக்குள்ளே வந்துட்டு, ஏன்னா உள்ளே தானே மாட்டு இருக்கணும். அது என்ன ட்ரீட்ஸ் மாட்டா, எல்லா பொதுவாக எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லேயும் ட்ரீட்ஸ் மாட்டு தான் இருக்கும். அந்த ஷாப்பிங் மார்ட், சூப்பர் மார்ட். ஓகே, அதுக்குள்ளே வந்துட்டு என் இடத்துக்கு வந்துட்டு கவுண்டர்கிட்ட அப்படின்ட்டு அவரும் வந்துட்டார். ஓகே, நான் சொல்ல மாட்டேன், இந்த பாதிக்கப்பட்டிருக்காருல, ஓகே இவர் பேர் தமிழ்னு வைப்போம். தமிழ் வந்துட்டு கவுண்டர் வேலை செய்கிறார். அதாவது எண்ணெய் ஊற்றுற காசு வாங்கட்டா இருக்கும் சரி, மாட்டில் வேலை செய்கிற கவுண்டர் வாங்க சரி. ஆனால் ராத்திரி டைமில் பொதுவாக யாரும் வர மாட்டாங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 காடி 5 காடி அந்த மாதிரி வரும். அதுக்காக பாருங்கள் 7 ஹவர் வேலை போட்டு வச்சுருக்கேன் ஷெட்யூல் இவருக்கு. அப்போ வந்துட்டு கூப்பிட்டுட்டு என்ன ஆச்சா, என்ன கதை, என்னடா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தமிழ் சொல்லியிருக்காரு. இல்லைடா நான் சிசிடிவி பார்த்துருந்தேன், உன் தலைக்கு மேலே என்னமோ ஒன்று தலை மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குச்சா, நீ தான் பார்த்தியா? நான் தான் சொன்னல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது போத்தர் பண்ணாத, ராத்திரி டைமில் அதெல்லாம் சகஜம்டா, இந்த மாதிரி பிணங்கள் வருது. அவர் கேட்டு என்ன பிணங்கள் வரும் சகஜமா அப்படின்னு. இப்போ வச்சவங்க வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போய் சொல்லிட்டேன், பரவாயில்ல நம்ம கண்டென்ட் பண்ணுறோம், நம்ம பேசுவோம் சொல்லியிருக்காரு. ராத்திரி டைம் போச்சவங்க வரும், என்னடா நீ அப்படி பயந்துட்டு இருக்கேன்னு. எப்படா இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பயத்தில் அவர் இருக்காரு தமிழ்ல. ஓகே, மொதல் சம்பவம் இந்த மாதிரியா. ஓகே, 2ஆம் நாள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிருக்குங்களா. பாம்ப் நம்பர் 12 வந்துட்டு அவரும் அவர் கிளீனர் அவர் கிளீனர் ஃப்ரெண்டாக உள்ளே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சக்குன்னு யதார்த்தமாக அவர் திரும்பி பார்க்கும்போது பாம்ப் நம்பர் 12 ஏதோ ஒரு வெள்ளைக்கலை உருவம் நிற்கிது. அப்படியே அந்த இதில் சாஞ்சிக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. என்னன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம லென்ஸை வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது, அது நம்ம கூலகுலான்னு நம்ம போச்சோங்கண்ணே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட எட்டு பார்க்கும்போது அந்த மூஞ்சி தெரியல, வெறும் கைண்ட் கஃபான வண்டி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் கிட்ட ஜூம் பண்ணி பார்க்கும்போது, அவரை கண்ணை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அது தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனே ஒரு ஆளை விடுங்கடா சாமிடே, உங்களை என்னது வேலை செய்ய சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் காட்டுக்குள்ளே வந்துட்டு பிஎஸ்பியை கட்டி வச்சிருக்கானே, யாரா அவன் பாஸ் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினச்சிட்டு அவர் திருத்திக்கிட்டாரு. ஓகே, இதோட என்ன வெஸ்ட்டாக நடந்திருக்குன்னா, இதுதான் நடந்த பெரிய சம்பவமே. என்னன்னா, ஒரு நாளைக்கு அவர் எப்போதும் போல் வேலை செஞ்சுருக்கும் போது 2-2:30 மணிக்கு ஒரு காடி ஒன்று ஒரு நார்மலான காடி, மைவி ஏரோஸ்ன்னு வச்சுப்போமே, அரோஸ், அது வந்திருக்கேன் அங்கே நின்றுருக்கு. வந்து நின்ட்டோன்னே இவர் வந்து பார்த்துட்டு என்னடா வந்து நின்றுருக்கு, எண்ணெய் ஊற்ற வந்திருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே சுற்றி அப்படியே பம்முக்குள்ளே கொண்டு வர்றாரு. பம் நம்பர் 6-7ன்னு வச்சுக்கோங்களேன், 6 கிட்ட கொண்டு வந்துட்டு வெளியே அவர் அவர் பணக்காரர் மாதிரி ஒரு மீட்டிங் போயிட்ட மாதிரி பணக்காரர் மாதிரி
நல்லா கோட்டு சூட்டு வாட்சு கடிகாரம் வாட்சு கடிகாரம் ஒன்று தானே பாருங்க இங்கே வருங்க. வாட்சு காப்பு தங்க காப்பு மோதிரம் சங்கிலி இதெல்லாம் போட்டு ஏர்லாம் ஸ்ப்ரே அடிச்சு டிட்டப்பா வராங்க. ஆனால் ஒரு மீட்டிங் முடிஞ்சு களைப்பில் வராங்களா அந்த மாதிரி வந்துட்டாங்களா. வந்துட்டு இவர்கிட்ட போயிட்டு எனக்கு சிக்ஸில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கணும்னு சொல்லிட்டு இவரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு பிரதர் அவர் வந்து தமிழ்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த டிக்டப்பாக வந்துறேன் அந்த பிஸ்னஸ் மேன் வியாபாரம் பேர் வச்சுப்போம். ஓகே, அவர் வந்து கேட்டிருக்காரு, பிரதர் பின்னாடி வந்துட்டு பாத்ரூம் வேலை செய்யலையா மெயின்டெனன்ஸில் இருக்கா அப்படின்னு உங்கள் கிளீனர் ஃப்ரெண்ட் இருக்காரா பின்னாடி. ஆமாம் சார், அவர் வந்து சொல்லியிருக்காரு வேற எங்கேயாவது பாத்ரூம் இருக்கா இங்கே, ஏன்னா இது சிட்டிக்கும் காடுக்கும் நடுவில் மாதிரி இருக்கு. இப்போ எங்கே பாத்ரூம் போய் நான் தேடுறது, அதனால் எங்கேயாவது ஸ்டாஃப் பாத்ரூமே இல்லை உள்ளே ஏதாவது பாத்ரூம் இருக்கா மாட்டுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்லிக்க. ஆமாம் சார், மாட்டுக்குள்ள ஒரு ஸ்டாஃப் பாத்ரூம் இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே போய் வந்துட்டு பாத்ரூம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட மக்களே எப்படின்னா கிட்டத்தட்ட வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிஷமா ஒரு பாத்ரூம்லேயே இருக்கான். உங்களுக்கு பயம் வருமா வராதா? இங்கே பயம் தமிழுக்கு வந்திருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜக்குன்னு கிளீனர் ஃப்ரெண்ட் கால் அடிச்சு, இங்கே ஒருத்தன் வந்தான்டா, ஒரு டிப்டாப்பாக ஒருத்தன் சட்டை போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்ற வந்தான். சக்குன்னு வந்துட்டு பாத்ரூம் கேட்டான், நீ வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொன்னியா, அவன் உன்னை பார்க்க வந்தானா, யாருமே என்னை பார்க்க வரலடா அப்படின்னு இருக்காரு. இவர் இட்டியே ஆனாலும் அந்த மாதிரி தமிழ் உட்காந்து போட்டு, ஏன்னா உள்ளே இருக்கு. அப்போ அங்கே யாரும் வரலன்னா, அப்போ உள்ளே போய் 15 நிமிஷமா அந்த பாத்ரூம் உட்காந்துருக்கு. யாரு சொல்லுங்க யார் எப்படி சொல்லுங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அந்த பாத்ரூம் கிட்ட இவரும் கிளீனர் பண்ண போறாங்க. யாரா பாத்ரூம் தட்ட போறாங்க. அப்ப லேக்கா வெளியே வர்றாரு, வியாபாரி இந்த மாதிரி லேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆச்சு, எனக்கு அர்ஜென்ட்டா வைத்து கட்டிடுச்சு, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்ரோல் காசு கட்டிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்கும்போது இவரோட கண்ணு அந்த கிளீனரை அவரையும் தமிழையும் பார்த்துக்கிட்டு எப்படின்னா ஒரு வியர்டா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களை பார்த்தா எப்படி வியர்டாக இருக்கும், ஒரு மாதிரி கிரிப்பியாக இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி கிளம்பிட்டு தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு 2 வாரமாக இவர் இதே மாதிரி தான் வர்றது, எண்ணெய் ஊற்றுறது. சில டைம் எண்ணெய் ஊற்றாரு, சில டைம் எண்ணெய் ஊற்றாமல் அங்கே ஒரு இடம் மாதிரி இருக்கும், லொங்கா பக்கத்தில் ஒரு இடம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக செடி கொடி காடு மாதிரிலாம் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2:30 மணிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு 3:30 மணிக்கு காடி எடுத்து போயிடுவேன். இந்த மாதிரி 2 வாரமாக ஸ்டாக்கர் மாதிரி வந்து இருந்திருக்காருல. இதே தமிழுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இப்போ என்ன சும்மா வந்திருக்கான், சில டைம் எண்ணெய் ஊற்றுறான், சில டைம் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்கிறான், காடி கொண்டு வந்து அங்கேயே போட்டு என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சந்தேகம் வந்து போலீஸ் கால் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்படி அந்த பிஎஸ்பி இங்கே வேற பேய் இங்கே வேற இவன் பிரச்சனை பண்ணிங்க ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாரு. என்னது போலீஸ்காரருக்கு. அவரும் ஓகே பிரதர் உங்களுக்கு என்ன தோலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிச்சே இங்கே வந்துட்டு பாருங்கள் ஒருத்தன் வந்துட்டு காடி என்னடிக்கு போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சம்பவம், நீங்கள் வந்து அவனை கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ கால் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த காடிக்கு அதை திறந்து அவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு வேகமாக கவுண்டர் அடிச்சுட்டு, ஐயோ சிஸ்டம் போயிருக்கேன், ஐயோ மன்னிச்சிருக்க மக்களே சவுண்டு கேட்குதானே, வேகமாக போய் அடிச்சுட்டு நீ என்ன போலீஸ் கால் பண்ணியா அப்படின்னு இருக்கான். இல்லையா நான் இது கால் பண்ணுறேன்னு தமிழ் பொய் சொல்லிக்காரு. பொய் சொன்ன அடுத்த செகண்ட் கண்ணு ரெண்டும் வந்து வெறி கொண்டு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணிட்டான், தமிழோட கழுத்தை விட்டேன், சட்டையை பிடிச்சிட்டு, நான் வந்துட்டு சொன்னாதான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுது, எந்த தைரியத்தில் நீ போலீஸுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா அங்கே வந்து பல்ல கடிச்சு கிளி கேட்குறான். இவர் தமிழ் பத்திரி தமிழுக்கு பயம் வந்துருக்கு. அப்போ வந்து என்ன கிளீன் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாரா, கால் பண்ணும்போது பண்ணுவியோன்னு ஒரு வெறி கொண்ட வேங்கி போல பிடிச்சிட்டு இருக்கான். சக்குனே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து இதான டைம் சொல்லிட்டு போலீஸ் உள்ளே வந்து செக் பண்ணுறாங்க. இவர் கழுத்து பிடிச்சிட்டு பார்த்தோன்னே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல, நீங்கள் இதுக்கப்புறம் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் கூட்டிட்டு போகும்போதே அந்த அவன் வந்துட்டு பார்த்த பார் வந்துட்டு ஒரு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டாடா, நீலாம் நாசமாக போயினா அப்படின்னா தமிழை படுத்துருக்காரு. தமிழும் போடா அந்த மாதிரி 2 பேரும் கண்ணிலே கான்ஃபரன்ஸ் வந்துருக்கா. அப்புறம் வந்துட்டு போனானே மணி ஒரு 3 கிட்ட அவர் போயிட்டு போலீஸ்மேன் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துருங்களா. அங்கே காடி ஒண்டி தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஓகே, ஒரு கட்டம் வந்துட்டு இவர் வந்து உள்ளே உட்காந்து
உள்ள உட்காந்துட்டு செக் ஃபோன் பார்த்துட்டு இருக்காருல, ஐஜி பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு மைக்கு இப்போ பாருங்க, நான் இந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு சத்தம் கேட்கும், கரகரன்னு கேட்கும். நான் பாருங்க, ஓகே இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணல அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கேன். சத்தம் கேட்டோன்னே இவருக்கு என்னடா மைக் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஏன்னா மைக் வந்துட்டு அவர் கையில தான் இருக்கலாம் மைக் வந்துட்டு. ஆனா யாரும் ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சத்தம். என்னடா சொல்லிட்டு இவர் வெளியே போய் பார்க்குறாரு பாருங்க, அந்த புணங்காலு அப்படியே சுத்துது. என்னது, அப்படியே புண்ணாங்கல் வந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டே அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டு மறுநாள் வேலையை விட்டு ரிசைன் பண்றாரு. வேலையை வேணாம், ஒரு மண்ணு வேணாண்டா, எனக்கு கிளம்புங்கடா, அந்த பேய் கூட வேலை செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. இப்பதான் இங்கேயே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னதுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, என்னதுன்னா இந்த இவர் இருக்காரு இல்லையா, இந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தார, அவர் வந்துட்டு என்னன்னா இந்த புண்ணாங்களோட வந்துட்டு ஒரு பின்னாங்களோட ட்ரெயினர். இவர் தான் இந்த பின்னாங்களோட என்னது ஒரு என்ன சொல்லுவாங்க, முதலாளியே என்ன சொல்லுவாங்களே, இந்த சொந்தக்காரங்க. இந்த பின்னங்களை இவர் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட சொந்த ப்ரொடெக்ஷன். ஒரு நாளைக்கு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது அந்த பின்னங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ வந்து இவர் வந்து செக் பண்ண வந்திருக்காரு. இந்த காட்டுக்குள்ளேயா தெரிஞ்சிருக்கா, இல்லை இங்கே எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னோட பிணங்களே, என்னது பிடிச்சிட்டு போனா தான் மக்களுக்கு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுது, இல்லைன்னா அட்டாக் பண்ணிடுவேன். அப்போ அதனால சொல்லிட்டு அதுக்காக தான் அவர் 2 வாரமா அந்த என்ன சொல்ல அந்த பெட்ரோல் ஸ்டேஷனையும் சுற்றிட்டு இருக்காரு. இது தெரியாம இவரு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தனால போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதுனால, ஏய் என்னோட முதலாளி நீ மாட்டி விடுறியா, இருடா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பறந்து அந்த பாம்பு ஃபுல்லா பறந்துக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவர் வேலைக்கு வரல. இதை பார்த்து என் கிளீனர் ஃப்ரெண்டு கிட்ட, சார் இதெல்லாம் பேசாடா அப்படின்றாரு. இதெல்லாம் உனக்கு பேசாவாடா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த வேலைக்கே வரதில்லை. ஸோ இதுதான் மக்களே இந்த வாரத்தோட என்னோட கதை. இந்த மாதிரி நீங்க கேட்ட கதை இல்லைன்னா உங்களுக்கு நடந்த கதை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே சப்மிட் லிங்க் இருக்கு, அதில் சப்மிட் பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த வாரம் நம்மகிட்ட ஒரு காலர் இருக்காங்க, ஒரு புது காலர் இருக்காங்க இந்த வாரம். சரி, அவங்ககிட்ட போவோம். ஓகே, வணக்கம் ப்ரோ. வணக்கம், சொல்லுங்க. ஓகே வணக்கம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க சன்வேல இருந்து பேசுறேன், கேளு. ஓ, சன்வேனந்தா. உங்க பேர் உண்மையான பேர் சொல்லிட்டா இல்ல நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிட்டேன் ப்ரோ? நீங்க ஒரு பேர் வச்சிருங்க. உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, உங்களுக்கு சூர்யான்னு வைக்கலாம். சரி, சூரியன் ஏற்கனவே சூரியன் மண்டல் அடிக்குது, நீங்க சூரியன் வைக்கிறீங்களா கேட்காது, என்ன சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஓகே. நீங்க வந்துட்டு எப்படி பேய பார்த்தீங்க? ஸோ ஓகே, உங்களோட ஸ்டோரி சொல்லுங்க. ஓ, என் ஸ்டோரி ரெண்டு கதை இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லிட்டேன், செகண்ட் கதை சொல்லிட்டேன். எந்த கதை ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், எந்த கதை கொஞ்சம் லென்த்தா இருக்கும்? ஒன்னா கதை கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன கதைனா, நான் இப்ப லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் இது இன்ஃபுளுன்ஸால இருந்தேன் வீடு லாக்டவுன்ல. லாஸ்ட் இயரா? அப்ப வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். காலையில மிட் நைட் 4:30 லைக் சம்திங்லா. ஓகே. தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு உங்களுக்கு எப்படி திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப மேல ஒரு என் ரூம்ல 2 பேர் இருப்போம், நானும் எங்க அக்காவும். ஓ. நான் கீழே படுத்திருப்பேன், அக்கா மேல படுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. திடீர்னு கீழே படுத்திருக்கீங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு கால் உங்களுக்கு பிடிச்சி வேகம் வச்சுன்னா உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியும்? ஐயோ, எனக்கு சொல்ல தெரியலையே. அதே ரியாக்ஷன் தான் எனக்கும். ஏஞ்சி பார்த்து யாரு என் காதுல எங்க அக்கா மேல படுத்திருக்கீங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ப்ரோ. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி புடிச்சு வேகமா இழுத்துறாங்களா, எப்படி இருந்துச்சு? புடிச்சு வேகம் இழுத்தும் போது தான் இருந்துச்சு. ஓ. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எனக்கு நேரா ஒரு பிளாக் கலர் உருவம், மண்டை இல்ல, அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம். ஓ, உங்க வீட்டு மினுக்கு நிக்கிறா? அந்த ரூம் மினுக்கு? வீட்டு ரூம் என் மின்னுக்கு நிக்குது ப்ரோ. ஓ. அப்ப ஏதோ ஷாக் ஆயிட்டேன். அப்ப வந்துட்டு பார்த்து நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பார்த்து நான் ஷாக் ஆகி என்ன பண்ணிட்டேன், கீழே போய் என்ன பண்ணிட்டேன், அக்கா பக்கத்துல போய் உட்காந்து ரைட் தட்டிட்டு. அப்புறம் என்ன கதைன்னா, எங்க ரூம்ல வந்துட்டு 2 டோர்ல வந்துட்டு 2 ஓட்டர் இருக்கும் பெருசா. என்ன ப்ரோ? அதுக்கு அந்த எங்க வீட்டு டோர்ல எங்க வீட்டு கதவுல ரூம் கதவுல வந்துட்டு 2 ஓட்டர் இருக்கும் பெருசா. ஓகே. அதுல வந்துட்டு மின்னுக்கு வந்துட்டு சாமி மேடம் இருக்கும். சாமி மேடம் மின்னுக்கு வந்துட்டு கிராசிங்
ஒரு கருப்பு கலர் ரூம், மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கு, கண்ணு ரெண்டுமே இல்லை. ஓ, நீங்க பாத்தீங்க? ஸ்டேட் ஷோ பார்த்தேன். ஓ, அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம், மண்ணாடி ஏஞ்சி இங்க இருந்து நேரா அந்த இங்க எங்க இடத்துல ஒரு இது இருக்குல்ல, சூறால வந்துட்டு மந்திரிப்பாங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க, உங்க அப்பா அம்மாட்ட? அப்பா நான் ஸ்டேட்டா சொல்லிட்டேன். ஓ, என்ன சொன்னாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரா என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த சூறாவில இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, நம்ம நம்ம இன்னத்தோடவங்க தான், ஆனா முஸ்லீம்ல இருப்பாங்களே, ஓ, இந்து முஸ்லீம். அவங்கள்ட்ட போயிட்டு மந்திரிச்சுட்டு வந்தோம். ஓ, என்ன சொன்னாரு? அவங்களும் சொல்றாங்க. அவரு சொன்னாரு, இந்த மாதிரி உங்க பையன் இந்த மாதிரி 2 உருவத்தை பார்த்திருக்கான். நான் சொன்ன உருவத்தை அவரும் சொல்றாரு. ஓ, ஆனா அவரு சொல்றது இல்ல. அவரு என்ன சொன்னாருன்னா, உங்க பையனுக்கு சேவிங் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஓ மை காட். நான் எந்த ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்? கொஞ்சம் அதான் எனக்கு எவனையும் ஆச்சரியம். எனக்கு தெரியல ப்ரோ. ஃப்ரெண்ட் நான் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்க ஷார்ட் மாட்டீங்க? ஆயிட்டேன். சரி, ஓகே, அந்த கதையை விடுங்க. இந்த வருஷம் இந்த வருஷமா? இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு ராத்திரி. நியூ இயர் அன்னைக்கா? ராத்திரி ஓ, என்ன நடந்துச்சு? மறுபடியும் இந்த கிடைக்கிற எங்கன்னா நாங்க லேப்பா பண்ற இடத்துல வந்துட்டு கொஞ்சம் சேட்டெல்லாம் இருக்கும்ல, அது மெயினா இருக்கும். எங்க ப்ரோ லேப்பா பண்ணீங்க? அது நம்மள எங்க இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பாடம் ஒரு பாடம் ரோல் பக்கத்துல வந்துட்டு லேப்பா பண்ற இடம் இருக்கும். ஓகே. நம்மள வந்துட்டு நம்மள தண்ணி அடிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவீங்க. ஓ, ஸோ நாங்க வந்துட்டு நம்ம சும்மா லேப்பா பண்ணி கதை சொல்லி உருவி வச்சுருந்தோம். ஓகே. அப்ப நான் வந்துட்டு அங்க ஒரு மரத்துல மட்டும் நிறைய அந்த ஆணி இதெல்லாம் வச்சாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. ஆணில இருந்துச்சா மரத்துல? எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டு சும்மா புடிங்கி வந்துகிட்டு இருந்தேன். அட கடவுளே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க? நான் சும்மா புடுங்கி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப கூட்டாப்ப அங்க கத்தம், அடியே அதெல்லாம் புடுங்காடா, அதெல்லாம் இதுக்கு செய்ய ஆட அடியே போங்கடான்னு சொல்லி அதை விட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வர என் உங்களுக்கு மோட்டர்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஓகேடா, மோட்டர் உங்க பின்னாடி யாராச்சும் கட்டி பிடிச்சி எப்படி இருக்கும் அதே சீனுதான். ஐயோ, எனக்கு கொஞ்சத்துல யாரும் பின்னு பார்க்க கூட முடியல. மின்னுக்கு மோட்டர் வேற ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. கண்ணாடியில ஐயோ சத்தியமா சொல்றாங்க, பார்த்தா நானும் செகுதிட்டா. அது பேரு ராத்திரி சொல்ல சொல்லுவாங்க, அது பேரு ஜெயிலுன்னு ஆரம்பிக்கும். ஓ, JINN. எஸ். ஓ, அதுவா? அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சே. அதுக்கு நான் என்ன பண்ண, மறுநாள் போயிட்டு அந்த அவரே தான் பார்த்தேன். அவர்தான் கொஞ்சம் நிறைய வந்துச்சு தண்ணி, அதுக்கப்புறம் கயிறாக கட்டின தந்தாரு. அது கட்டிதான் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்ன நான் பண்ண தோழி என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க ப்ரோ டிஸ்டர்பன்ஸ்? இங்க ரூம்ல அந்த சும்மா மண்டை குடிச்சு சொரியிற மாதிரி, கால் ஐயோ குடிச்சு நோட்ட மாதிரி. ப்ரோ, என்னது இந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க வந்துட்டு அதை போய் நோண்டிங்கன்னா என்ன பண்ணாலும் அது உங்களை விட்டு போகுது, அந்த மாதிரி இருக்கும் உங்க கூட? அதான் கப்பிள்ஸ் ஆயிட்டு என்ன பண்றது ப்ரோ, இப்ப நீங்க அந்த உருவத்தை பார்த்தேன், இந்த உருவத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க, அதை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? டிஸ்கிரைப்னா புரியல. அதை எப்படி இப்படி பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா, எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி? ஓ, யாராவது சொல்லாம உடம்பு ஃபுல்லா ரத்தம், பல்லு மின்னுக்கு எப்படி சொல்றது, சிங்கு பண்ணி மின்னுக்கு இருக்கும் தெரியுமா நீட்டா, அந்த மாதிரி. அப்புறம் மண்டல அது ஒண்ணு நிறைய பாத்துருக்கேன் ப்ரோ. இந்த காசிங் கோயில் இருக்கேன் மேல, சிவன் கோயிலுக்கு பிஜி அங்க கூட நான் பாத்துருக்கேன். அது என்ன கதைன்னா, நானே எங்க அக்கா பாய் எல்லாமே சேர்ந்து அங்க இது டெப்பா பண்ண போனோம். அவங்க கூட்டத்துலயுமே இருந்தாங்க. எனக்கு நார்மலா ஐயா வருவாரு. ஓகே. என் கண்ணுக்கு நார்மலா தெரியும், வீட்டுக்கு யாருக்குன்னு தெரியும். அப்ப நாங்க நின்றுகிட்டு இருக்கப்ப தூரத்துல இருந்து ஒரு உருவம் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் மீ. அந்த அந்த ஊரும் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அந்த ஊரும் பார்க்க நார்மலா தானே இருந்துச்சு. நம்மள எப்படி பேயெல்லாம் எப்படி இருக்கும், மூஞ்சி மின்னுக்கு முடி இழுத்து போட்டு, கண்ணு ரொம்ப சோப்பா, மூஞ்சுல ரத்தம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோக்கஸ் ஆன் மீ. நான் என்ன பண்ணேன், நான் செவனேன்னு நின்றுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஆமா. அதை பார்த்துட்டு சரி நானும் அது விடாம பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பின்ன மரத்து பின்னாடி போனுச்சு.
மரத்து பேர் ராத்திரி டைமா பிரதர்? ராத்திரி விடிய காலில் ஒரு மணி 3-4 இருக்கீங்களா? ஓ அப்ப அதே இடத்துல இந்த கதையை கேளுங்க. அந்த மரத்து பின்னாடி இருந்து இன்னொரு பூச்சிச்சு. உங்க மேலயா? பேரு பீலுன்னு ஆரம்பிக்கும். பீலுன்னு ஆரம்பிக்கும். என்ன ப்ரோ? வந்துட்டேனா? அது இன்னும் பயங்கரமானதாச்சே. அதுக்கு ஆம்பளைங்கன்னு தான் சுக்கா. வந்துட்டேனா? ஓகேவா? அது பெருசா இன்னொன்னு வளர்ச்சி ஒண்ணு இருக்கும். அது பேரு கூட மறந்துட்டாங்க. எது ப்ரோ? மரத்து அளவுக்கா? மரத்தளவுக்கு பெருசா இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல அது மேக்சிமம் அங்கதான் இருக்கும். ஓ ஏன்னா அந்த எஸ்ஜி வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்டிவிடி. ஆஹ் ஆஹ் அந்த கதை அந்த சீன் அந்த வீட்டுல தான் நடந்துச்சு. ஓ அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு லேப்ப பண்ணீங்களா? வீட்டு மீது காடி போட்ட கதை தண்ணியை பாட்டை போட்டுக்கிட்டே இந்த கதை. ஐயோ அப்புறம் நான் கொஞ்சம் சதிரிட்டேன். நான் அப்பதான் அக்கா சொன்னாக்கா இங்க ஏன்னா கிளம்பும் எங்க அக்கா இருறா போன்னு. உங்க அக்கா எத்தனை எனக்கு வயசு? அப்படி டக்குன்னு பார்த்தா எங்க அக்கா சொல்றதுல பார்த்தா என் உடம்புல ஏறிடுச்சு அந்த இது வரும். பந்தியானாவா? மொத்தம் நல்லா இதுன்னு நான் சொன்னேன். அந்த காலா? இப்ப அதுதான். ஏன்னா அதான் மரத்தளவுக்கு உயரமா இருக்கணும் அங்க. அது 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 வந்துட்டு என் உடம்புல ஏறிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சில உடம்பு வலி. யாராச்சும் என்கிட்ட கிட்ட வந்தா அப்படியே பாசிட்டிவ் ஆகுது, அடிக்கிற மாதிரி போறது. ஐயோ! அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா வீட்டுக்கு அந்த இப்படி பிளாக் மேஜிக் செய்யறவங்களை கூட்டி வந்து என்னை கொஞ்சம் இது பண்ணி எடுத்தாங்க உடம்புல இருந்து. ஓ இந்த மாதிரி நடக்குமோன்னு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. Yes. ஓ ஏன்னா நான் காசு சேர்த்து வைக்கிறாளே. ஐ ஓ லவ் மணி. ஓ எனக்கு எந்த நேரம் பத்தி கையில கேஷ் தான் இருக்கும். ஓ ஸோ நிறைய பேர் அந்த அந்த புறமையில ஒரு வேலை நம்மளுக்கு பிளாக் மேஜிக் செய்யலாம். இல்ல நம்ம மேல ஏதாச்சும் சண்டையில தப்பா சார்ந்து பிளாக் மேஜிக் செய்யலாம். நிறைய விதமா இருக்கு. யா யா நம்மளுக்கு தெரியுதுல எந்த எந்த இடத்துல வந்து எந்த இது வரும் அப்படின்னு. அந்த மாதிரி கதை தான் இருக்கும். ஓகே பிரதர், ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்யூ பிரதர். உங்களோட கதை வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மலேசியாவில் நடக்குமா இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ மக்கள்லாம் அதை வந்துட்டு அவேர்னஸாக எடுத்துப்பாங்க. ஓகே மக்கள், உங்களுக்கும் தான் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. அதே மாதிரி மரத்துக்கிட்ட ஏதாவது ஆணிகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து தான் நீங்களும் இருக்கணும். ஓகே பிரதர், இதுக்கப்புறம் ஏதாவது சேட்டை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே பிரதர்? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. உங்க யூடியூபோட லிங்க் அனுப்பிடுங்க. நான் நிறைய கூட்டா பண்ணிட்டு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. மறக்காம உடனே ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலரே சொல்றாங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர், தேங்க்யூ. மக்களே ஐயோ இதுன்னு நினைச்சு பார்க்கும்போதே மலேசியாவில் கொஞ்சம் ராத்திரி நம்ம லேப்பப் பண்றது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. அவர் மொத்தம் 3 ஸ்டோரி சொன்னார். அந்த 3 ஸ்டோரியும் அதிரடியா இருந்துச்சு. ஆனா ஸ்டோரி வந்துட்டு எனக்கு அவர் கொஞ்சம் என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல வரமா இருந்துச்சு. ஆனா அவர் மறைச்சிட்டாரு. ஆனா என்னது அவரோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா அவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாரும் அவருக்கு ஒருத்தவங்க வச்சு செய்வேன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கூட போதர் பண்ணாமல் அவர் வந்துட்டு இன்ன வரைக்கும் ஒரு தன்மைக்கு இருக்கார் பாருங்க. அதுதான் இந்த பாய்ஸ் ஆஃப் பவர் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையெல்லாம் நீங்கள் என்னது அவேர்னஸ் எடுத்துக்கோங்க மக்கள். நீங்கள் வந்து இதை வந்துட்டு இதை பார்த்துட்டு தமிழ் பிஜி சொல்லிட்டான் பாரு மரத்தை இந்த ஆணி எப்படி ஒன்றா சொல்லிட்டு நீங்கள் போய் பண்ணியாதீங்க. இது வந்து நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம சேனலோட நோக்கமும் கொண்டனும் கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த வாரம் வந்து ஃபாலோவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி. உங்களுக்கு சப்ஸ்கிரைபாக வந்திருக்கீங்க, நம்மளோட காலராக வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சுன்னா கீழே லிங்க்ல கூகுள் டாக் லிங்க் இருக்குது, அதில் சப்மிட் பண்ணுங்க. பாருங்க இவர் கூட நான் நல்லா தானே மக்களை பேசினேன். உனக்கு கதை சொல்றியா இல்லையா குத்தி ஓட்டிக்கிட்ட அந்த மாதிரி யாராவது பேசுவாங்க மாதிரி இது எல்லாமே. அதே மாதிரி உங்கள்கிட்டையும் நான் இந்த மாதிரி நார்மலாக தான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூகுளோட சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் கண்டென்ட் இதுதான். எபிசோட் 19 முடிஞ்சு அடுத்த வாரம் நம்ம எபிசோட் 20 என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் உங்களோட தோற்றம் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் சுப்ரீதரன். விஷ் இன் த நெக்ஸ்ட் ஒன். Ciao.